வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் புட்டிங், போஹா புட்டிங், ஃப்ளாட் அண்ட் ரைஸ் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது நான் ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். பாதாம் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அந்த ஸ்கின் எல்லாம் போகிறதுக்காக எடுக்கிறதுக்காக. இது கேஷ்யூ நட்டு, வால்நட்டு, பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸு எல்லாமே வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா கிரவுண்ட்நட் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது வெள்ளை அவல் இந்த 2 கப்பு இதில் எடுத்துருக்கிறேன். இதில் ஆயிலோ கீயோ எதுவும் விடாமல் வெறும் வாணலியில் வெறும் ஃப்ரைங் பேனில் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கையில் கொஞ்சம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நொறு நொறுன்னு வரணும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும். இது சூடு ஆறின பிறகு நம்ம மிக்சியில் ஒரு ஏலக்காய், இதுக்கு தேவையான ஏலக்காய், ஜாதிக்காய் கொஞ்சோண்டு கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் என்கிட்ட பட்டை பொடி இருந்தது, சின்னமன் பவுடரு, நட்மெக்கு, அதுக்கப்புறம் காடமம் ஒன்று போடுறேன். இது ஒரு பிஞ்சு போடுறேன். இந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ இது அரைச்சிட்டு வந்த பிறகு இந்த ஒரு கப்பில் வந்தது ஃபுல்லாக அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இது கூட சேர்த்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி பவுட்ரு அரைச்சி மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துருக்குறேன் பவுட்ராக. ஏன்னா அது ஒரு கிளேஸ், ஒரு ஷைனிங், ஒரு கிளாஸ் போல் ஒரு ஜெல்லி டைப்பில் கொடுக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக அரரூட் பவுட்ரோ அல்லது நீங்கள் கார்ன் பவுட்ரோ, கார்ன் ஸ்டார்ச் இருந்தால் சேர்த்துக்கலாம். 1:4 ரேஞ்சில் நான் மில்க் ஆட் பண்ணுறேன். 1:1 நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்த்திங்கன்னா தான் அது இந்த ஒயிட் கலர் நல்லா இருக்கும். அதனால் நான் அது சேர்த்துருக்குறேன். ஏன்னா ரா சுகர் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்தோன்னா ப்ரௌன் கலர் கொடுத்துரும். நான் ஏற்கனவே கேரமல் தான் பண்ணுறேன். அதனால் அது கலர் வித்தியாசம் தெரியாதுன்றதுனால நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்குறேன். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்குறேன். ட்ரை கிரேப்ஸும் சேர்க்குறேன் நான். இதுக்கப்புறம் நான் போடுறேன். ட்ரை கிரேப்ஸ் சேர்க்குறேன், ரைசன்ஸ் சேர்க்குறேன். டுட்டி ஃப்ரூட்டி இருந்தது, அதுவும் போட்டேன். நான் டேட்ஸும் எடுத்து போட்டேன். உங்கள்கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். அது இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிடுங்க, விட்டுருங்க. இருக்கிறத மட்டும் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஓட்ஸில் செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சிலே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி நல்ல பவுடர் ஆக்கிட்டோம். அதனால் அது குயிக்காகவே உங்களுக்கு வெந்துடும் பார்த்துக்கோங்க. ஸ்டீம் ஆகிடும். அதனால் ப்ராப்ளம் இருக்காது. இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீயோ பட்டரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு, நல்ல ஒரு இது கொடுக்கும், உங்களுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும். இதுவும் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ கேரமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதே மாதிரி சுகர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் ஒரு ½ டீஸ்பூன் தான் நான் டேபிள் ஸ்பூன் தண்ணி விடுறேன். வாட்டர் விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, அப்படியே கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு ப்ரௌன் கலரில் வரும். சூடாகவே எந்த பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ண போகிறீங்களோ அதில் ஊற்றிடுங்க. அப்படியே வச்சிட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப இது கட்டியான மாதிரி ஆகிடும். இப்போ இதை நம்ம அப்படியே அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிறதான அந்த புடிங் இதையும் நம்ம இது மேலே போட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி அதுக்கு மேலே எதுவும் டெக்கரேட் பண்ணணுன்னா நீங்கள் எதுவும் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம், சிம்பிள் ரெசிபீஸ்லாம் என்னோடதில் ஈஸி டு குக் ரெசிபீஸ்லாம் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு 5 விசில்ஸ் நான் வச்சு எடுத்தேன் நான். அந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா வச்சு கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். மேலே டுட்டி ஃப்ரூட்டி போடுறேன். வச்சுட்டு உடனே எடுக்காதீங்க, வெளியே எடுக்காதீங்க, ரிமூவ் பண்ணாதீங்க அந்த பாத்திரத்துலேருந்து. கொஞ்ச நேரம் நல்லா கூல் ஆன பிறகு நான் இப்போ அப்சைட் டவுனாக அந்த பிளேட்டில் வச்சுட்டு இப்படி எடுத்திங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடுது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். சில்டாக ஃப்ரிட்ஜில் வச்சே சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ நைஸ் டே. மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.